இன்னைக்கு இந்த வீடியோல நிஃப்டி 15 மினிட்ஸ் அல்ட்ரா ஸ்கேல்பிங் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே டீடைல்டா இருக்கும். இதை படிச்சு புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் ஆகிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டம் சார்ட் வச்சு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ. இங்கே டைம் ஃப்ரேம் 1 மினிட் கேண்டில் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்மளுக்கு வேல்யூ ரொம்ப ப்ரிசைஸாக தெரியும். ஸ்ட்ரைட்டாக 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சோம் அப்படின்னா முன்ன பின்ன அந்த நம்பர்ஸ் வேரி ஆகும். ஸோ அதனால தான் வந்து டைரெக்டாக 1 மினிட் சார்ட்டை வச்சே பார்ப்போம். ஸோ இங்கே தான் ஹை அண்ட் லோ மார்க் ஆயிருக்கு. 9:30 வரைக்கும் ஓடின மார்க்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 9:30 வரைக்கும் ஓடின மார்க்கெட்டு. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கிற ஹை அண்ட் லோ தான் நம்ம ப்ளூ லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்சில் பாதி தான் ஸ்டாப் லாஸு, அந்த ரேஞ்சோட பாதி ஸ்டாப் லாஸ், அதே பாதி டார்கெட். ஸோ இந்த கிரீன் லைன் தான் புட் சைட் டார்கெட்டு, இந்த கிரீன் லைன் கால் சைட் டார்கெட். ஸோ இந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா 9:30க்கு அப்புறமா எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ இங்கே தான் இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்துரும். இது ஏடிஎம்ல தான் ஆர்டர் எடுக்கும், அட் த மணியில் ஆர்டர் எடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் ஆகிக்கும். அந்த லைனை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, எப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு 9:42க்கு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா புட் ஆப்ஷன் ஒரு லாட் ஆர்டர் எடுக்கும். ஸோ இந்த கிரீன் லைனை தொட்ட உடனே ஆர்டர் கட் ஆயிடும். ஸோ டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னைக்கு டேல ட்ரேட் கிடையாது. பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா டே க்ளோஸ் ஆயிடும். ஸோ மறுபடியும் பார்ப்போம். சப்போஸ் இங்கே டார்கெட் ஹிட் ஆகல, ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா எங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்து மறுபடியும் அரௌண்ட் 10:20க்கு கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்திருக்கும். இந்த லைன் தொட்டாலே ஆர்டர் எடுத்துரும். ஸோ 10:20க்கு ஆர்டர் எடுத்து இதுதான் ஸ்டாப் லாஸ். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 10:20க்கு ஸ்டாப் லாஸ் ஆகி ஆர்டர் எடுக்கும் போது 2 லாட்டாக எடுக்கும். புட் ஆப்ஷனில் ஒரு லாட்டில் எடுத்திருக்கும், கால் ஆப்ஷனில் 2 லாட் எடுக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால அது 2 லாட்டாக எடுக்கும். இஃப் சப்போஸ் இதுவுமே டார்கெட் அடிக்கல, இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இங்கே திருப்பியும் பிரேக் அவுட் ஆகும்போது புட் ஆப்ஷனில் பிரேக் அவுட் ஆகும்போது 3 லாட்டை எடுக்கும். ஸோ இது பேர் தான் மார்டிங்கல். மார்டிங்கல்னு ஒன்றும் கிடையாது, மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் லாட் சைஸ். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். நான் திருப்பியும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் ஆகிக்கும். அந்த 15 மினிட்ஸ் எங்கே பிரேக் ஆகுதோ அதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் பை எடுக்கும், மேலே பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பை எடுக்கும். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு டேல ஆர்டர் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுனால் மறுபடியும் 2 லாட்டா ஆர்டர் எடுக்கும். ஸோ டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அன்னைக்கு டே க்ளோஸ் ஆயிடும். இவ்வளவுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். மார்டிங்கல்னா ஒன்றும் கிடையாது, மல்டிப்ளேயர். ஸோ மறுபடியும் வேற ஏதாவது டீடைல் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி.